ரட்சிப்புக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நாம் நன்றாய் பிழைக்கும்படியாக, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், நாம் ஆரோக்கியமாய் இருக்கும்படியாய், நான் எல்லா விதத்திலும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியா, எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் முன்பாக ஆசீர்வாதத்தை காண்பிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய குமாரனையே இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கிறோம். அதுதான் யோவான் சொல்லும் பொழுதும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவளோ அவன் அவள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் விசுவாசித்திருக்கிற எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? ஒருவர் கெட்டு போக கூடாதான், யாரும் கெட்டு அழிந்து மடிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடக் கூடாதுன்னு சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தவர்.